Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சலாமும் சாந்தியும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நற்பாக்கியத்திற்குரித்தான நம் உம்மத்தினர்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இங்கு சங்கம் அமைத்திருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் நிலையாக நின்று நிலவட்டுமாக என்று இந்த சிறிய மஜ்லிஸிற்கு மிகப்பெரிய துஆவினை செய்தவனாக எனது உரைக்குள் செல்கின்றேன். முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நபிகளை காட்டிலும் ஆக சிறந்தவர். நாளை மறுமை நாளிலே முதலாவதாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர். அவர்களின் பிறப்பால் வானங்கள் பூமிகள் இன்னும் சொர்க்கம் நரகம் மனிதர்கள் உயிரினங்கள் கால்நடைகள் அத்தனையும் மகிழ்ச்சி பெறுகின்றன என்கின்ற செய்தியெல்லாம் தாண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த செய்திகளை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், இப்படிப்பட்ட ரசூலை நான் உங்களுக்கு அனுப்பி வைத்தேன். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. காரணம் என்ன தெரியுமா? பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், உங்கள் மீது இரக்கம் அன்பு ரஹ்மத் கொண்டவர் அவர். ஒரு கட்டத்தில் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் ஒற்றை வரியில் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். லஅன்னக பாகியுன் நஃப்ஸக அலா அஸரிஹிம், நபி அவர்களை இவர்கள் ஈமானை ஏற்கவில்லை என்பதை நினைத்து உங்களது உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லும் அளவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆழ்ந்த கவலைக்குள் சென்று விடுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹரீசுன் அலைக்கும், சமயம் தாண்டிய கவலை. ஹரீசுன் அலைக்கும், பெருமானாரின் பேராசை என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், யகுதி உட்பட. எத்தனை யகுதிகள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பத்தை தந்தாலும் அதை அத்தனையும் சகித்து கொண்டது மாத்திரமல்ல, அவனின் மீது கொண்ட பேரன்பால் அவனின் சடலம் தெருவில் வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது எழுந்து நின்று கண்ணியம் செலுத்துகின்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருகில் இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், செல்வது முஸ்லிம்களுடைய பிரேதம் இல்ல, இது யகூதுடைய பிரேதம் என்று சொன்னதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைஸத் நஃப்ஸன், அது ஒரு உயிர் அல்லையா என்று சொல்லி, எனது உம்மத்தினர் இருந்து ஒரு நபரை கூட நான் நரகத்திற்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்று ஒரு யகூதியின் மீது கொண்ட பேரன்பு, அவன் செய்த தீங்குகள் அத்தனையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஒவ்வொரு நபிக்கும் சிறந்த துவா ஒன்று இருக்கும், அந்த துவாவை செய்து உங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய வஃபாத்தை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபத்துன், ஒவ்வொரு நபிக்கும் சிறந்த துவா இருக்கும்ல, அந்த துவாவை செய்து உங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய வஃபாத்தை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னி இக்தபஅது தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மதி யௌமல் கியாமா, அந்த சிறப்பு வாய்ந்த துவாவை என்னுடைய மறுமை நாளிலே எனது உம்மத்தினர்களுக்காக நான் வைத்திருக்கின்றேன் என்று இந்த உம்மத்தின் மீது கொண்ட பேரன்பால் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுடைய வஃபாத்தை சகித்துக் கொண்டார்கள். வர முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் கஷ்டப்படுகிறார்கள். ஆகையால் தனியாக கூடாரம் அமைக்கலாம் என்று சொன்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், லா அஸாலு பைன அல்ஹுரிக்கும் யதஊன அகீபி வ இனாஸியூனி ரிதாஇ வ யுஸீபுனி குபாருஹும் ஹத்தா யகூன அல்லாஹு யரீஹுனி மின்ஹும்.
நான் மக்களோடு மக்களாய் தான் நிற்பேன். நான் நடக்கின்ற வேளையில் அவருடைய கால்கள் என்னுடைய கால்களில் மிதிபட வேண்டும். சமீபத்தில் என்னுடைய துண்டை பிடித்து அவர்கள் இழுக்க வேண்டும். எதுவரை என்றால் ஹத்தா யகூன அல்லாஹு யுரீஹுனி மின்ஹும், அல்லாஹ் என்னை அழைத்துக் கொள்ளக்கூடிய அந்த இறுதி வரை, அல்லாஹ் எனக்கு ஓய்வை கொடுக்கக்கூடிய அந்த வஃபாத் வரைக்கும் என்று தனியாக கூடாரம் வேண்டாம் என்று சொன்னதோடு கூட்ட நெரிசலை சகித்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், மக்களின் மீது கொண்ட பேரின்ப காதலால். தாயிஃபில் வாங்கிய அடி, உடல் மேனி எல்லாம் ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட அவர்களுக்காக பத்துவா செய்யவில்லை. கேட்டார்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், உங்களை இவ்வளவு துன்புறுத்திய இந்த மக்களை நான் இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நகரை நான் அழித்து விடுகிறேன், இந்த 2 மலைகளை இணைத்து அழித்து விடுகிறேன் என்று சொன்னதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக ضعف قوتي وقلة حيلتي யா ரப்பி, யா ரப்பே, இவர்களுக்கு எப்படி இஸ்லாத்தை ஏற்றி வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை, தவறு என் மீதுதான், ஆகையால் இவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று அவர்கள் மீது கொண்ட பேரன்பால் அவர்களுக்காக துவாக்கள் செய்தது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் அவர்கள் தனக்கு இழைக்கப்பட்ட அந்த துன்பத்தை சகித்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை எதிரிகள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் சுஜூதில் இருக்கும் பொழுது ஒரு ஒட்டகத்துடைய குடலை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகிலே வைத்து விட்டார்கள். எழுந்திருக்க முடியாமல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெகு நேரம் கஷ்டப்பட்டார்கள். பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த குடலை அப்புறப்படுத்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுந்து நிற்க வைத்தார்கள். அந்த நிலையிலும் கூட அவர்கள் காத்த சகிப்புத்தன்மை, அவர்கள் மீது கொண்ட பேரன்பால் அவர்களுக்கு எந்த விதமான பத்துவாக்களும் செய்யவில்லை. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக என்று அந்த எதிரிகளுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் தான் செய்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி வீழ்த்துவது என்று எதிரிகள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். முகம்மது என்று நாம் அவர்களை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். முகம்மது என்கின்ற பெயருக்கு அர்த்தம் புகழுக்குரியவர், புகழப்படக்கூடியவர், புகழப்பட்டவர். ஆகையால் அவரை நாம் இகழுக்குரியவர்களாக நாம் ஆக்க வேண்டும் என்று அவர்களுடைய எதிரிகள் திட்டம் தீட்டுகிறார்கள். ஆகையால் முதம்மம் என்பதாக அவர்களுக்கு பெயரை மாற்றுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை மாற்றுகிறார்கள். இதை அறிந்த சஹாபாக்கள் அத்தனை பேரும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஓடி வந்து, எப்பொழுதும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காத்து கொண்டே இருக்கிறார்கள், இப்பொழுது கொந்தளித்து அவர்களை வீழ்த்துவதற்காக அவரிடத்தில் சண்டை செய்வார்கள் என்று சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஆர்வமாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதம்மம் என்பது என்னுடைய பெயர் இல்லையே, முகம்மது என்கின்ற பெயரை கூப்பிட்டால் நான் திரும்பி பார்ப்பேன், முதம்மம் என்பது என்னுடைய பெயர் இல்லை என்பதாக கூடாக அந்த சஹாபாக்களிடத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வார்த்தையால் கடும் சொற்களை கொண்டு அவர்களை தாக்கிய போதும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட அந்த விதம், மக்காவில் 13 ஆண்டுகளில் இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய எண்ணிக்கை 81 தான். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்த பேரன்பும் சகிப்புத்தன்மையின் விளைச்சல் மதீனாவில் அடுத்த 10 ஆண்டுகளில் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட சஹாபாக்களை தம் உள்ளங்கைக்குள் வைத்து அடக்கி விட்டு சென்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலியை பார்த்து கூறினார்கள், அலியே, உன் மூலமாக ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைத்தால் போதும், அதுவே உன்னுடைய வெற்றிக்கு ஈடேற்றம் கிடைத்துவிடும் என்பதாக சொன்னார்கள். அந்த ஒரு நபரின் ஹிதாயத்திற்கு காரணமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமேயானால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்த பேரன்பும் சகிப்புத்தன்மையும் நம் இடத்தில் வர வேண்டும். 1,24,000 சஹாபாக்களை நம்மால் உருவாக்க முடியாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்சான்றுகளை நம்மால் அவர்களுக்கு வாங்கி தர முடியாது. எனினும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த அந்த வசியத்தின் பிரகாரம் ஒரு நபருடைய வாழ்க்கைக்கு நம் காரணமாக ஆக வேண்டுமேயானால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
பேரன்பும் சகிப்புத்தன்மையும் நிறைந்த அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நிறைந்து காணப்பட வேண்டும். எல்லாம் அல்ல ரப்புல் இஸ்ஸத் நம் அவர்களுக்கு நல்லருள் பாலிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.